ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக் தான். ஸ்டாட்டிக் ஜிகே தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்டாட்டிக் ஜிகேல இன்றைக்கி நம்ம வந்து மிலிட்ரி ஆப்ரேஷன் அந்த டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இராணுவ நடவடிக்கைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து 27 நடவடிக்கைகள் இதில் இருக்குது. இதில் வந்து பிடிஎஃப் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ஃப்ரீ மெட்டீரியல் தான். நான் கொடுக்குறது எல்லாமே ஃப்ரீ மெட்டீரியல் தான். நான் வீடியோ போடுறது எல்லாமே ஃப்ரீ மெட்டீரியல் தான். எந்த ஒரு காசு கட்டி நம்ம படிக்க தேவையில்ல. நீங்கள் ஃப்ரீயாக படித்தாவே போதிக்கும். அந்த நோக்கத்தோடு தான் நான் வீடியோ போடுறேன். அதனால் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு நடவடிக்கைகள் பார்ப்போம். ஆப்ரேஷன் போலோ இதனுடைய வேறு பெயர் என்னென்னா கேட்டர்பில்லர். ஹைதராபாத் சமஸ்தானினை இந்தியாவுடன் இணைக்க 1948ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட இராணுவ நடவடிக்கை தான் ஆப்ரேஷன் போலோ. அடுத்து ஆப்ரேஷன் விஜய். இந்த ஆப்ரேஷன் விஜய் என்பது போர்த்துகீசியர்கள். அவங்க தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வணிகம் பண்ண வந்தாங்க. அவங்க வந்து கோவா, டையூ டாமன் என்ற பகுதியில் வந்து பிடிச்சிட்டாங்க. கடைசியாக அவங்க போகும்போது கடைசியாக அந்த 3 இடம் தான் இருந்தது. அந்த இடத்த வந்து நம்ம இந்தியா வந்து மீட்டெடுக்கிறதுக்காக 1961ஆம் ஆண்டு இந்த நடவடிக்கை நடத்தப்பட்டது. அடுத்து ஆப்ரேஷன் முக்தி வஹானி. இது வந்து வங்கதேசத்திற்கு பாகிஸ்தானிடமிருந்து விடுதலை பெற்று தரும் நோக்கத்துடன் 1971இல் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை தான் ஆப்ரேஷன் முக்தி வஹானி. அடுத்து ஆப்ரேஷன் பைத்தான் மற்றும் ஆப்ரேஷன் சைக்ளோன் அப்படின்றது 1971இல் ஏற்பட்ட இந்திய பாகிஸ்தான் மோதலின் போது கராச்சியை மையப்படுத்தி இந்திய கடற்படை மேற்கொண்ட நடவடிக்கை தான் ஆப்ரேஷன் பைத்தான். ஆப்ரேஷன் மேக்தூர். சியாச்சின் பனி சிகரத்தின் பெரும்பான்மையான பகுதிகளை தன் வசப்படுத்த இந்திய இராணுவம் 1974ஆம் ஆண்டு மேற்கொண்ட நடவடிக்கை தான் ஆப்ரேஷன் மேக்தூர். அடுத்து ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார். இந்த ப்ளூ ஸ்டார் அப்படின்றது வந்து ஆயுதம் தாங்கிய சீக்கிய பிரிவினைவாதிகள் புனிதத்தன்மான கோயில்கள் வந்து தஞ்சமடைந்ததை தொடர்ந்து அவர்கள் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1984ஆம் ஆண்டு ஜூன் 3 முதல் 8 வரை நடத்தப்பட்ட இராணுவ நடவடிக்கை தான் ப்ளூ ஸ்டார். அடுத்து ஆப்ரேஷன் பிளாக் தண்டர். அதாவது காலிஸ்தான் எனது தனி நாடு கேட்டு போராடிய ஆயுதம் தாங்கிய சீக்கிய பிரிவினைவாதிகளை அழிக்க 1986 மற்றும் 1988 ஆகிய இரு ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட இராணுவ நடவடிக்கை தான் பிளாக் தண்டர். அடுத்து ஆப்ரேஷன் காக்டஸ். தமிழ் ஈழ விடுதலை படைகளின் ஆதரவுடன் மாலத்தீவுகளில் ஏற்பட்ட கிளர்ச்சியினை ஒடுக்க 1988இல் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை தான் ஆப்ரேஷன் காக்டஸ். ஆப்ரேஷன் பவான். இந்திய அமைதி காக்கும் படையினரால் தமிழ் ஈழ விடுதலை புலிகள் அமைப்பிடமிருந்து யாழ்ப்பாணத்தை கைப்பற்றும் நோக்கத்துடன் 1987இல் நடத்தப்பட்ட இராணுவ நடவடிக்கை தான் ஆப்ரேஷன் பவான். அடுத்து ஆப்ரேஷன் மேக் ரகத் அப்படின்றது ஜம்மு காஷ்மீரில் வந்து வெள்ளப்பெருக்கம் ஏற்பட்டது வரைக்கும் 2014ஆம் ஆண்டு இந்த நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டது. ஆப்ரேஷன் சர்ச்லைட். 2014ஆம் ஆண்டில் ஒரு மலேசிய விமானம் வந்து தொலைஞ்சிருச்சு. அந்த விமானத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக சர்ச்லைட் அப்படின்ற நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டது 2014. அந்த விமானம் வந்து என்னன்னா MH370 என்ற நம்பர் இது. ஆப்ரேஷன் மேடட். 2004ஆம் ஆண்டில் நம்ம தமிழ்நாட்டிலையும் ஆந்திர பிரதேசலையும் சுனாமி ஏற்பட்டதுனால அந்த மக்களை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக ஆப்ரேஷன் மேடட் வந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஆப்ரேஷன் ராகத் அப்படின்றது வந்து உள்நாட்டு கலவரம். ஆப்ரேஷன் ராகத் அப்படின்றது உள்நாட்டு கலவரம் நடைபெறும் ஏமனிலிருந்து இந்தியா உள்ளிட்ட வெளிநாட்டுகளை சார்ந்தோரை மீட்க இந்திய விமானப்படை மற்றும் கடற்படையினால் 2015இல் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை தான் ஆப்ரேஷன் ராகத். ஆப்ரேஷன் மைத்ரி என்ற நடவடிக்கை வந்து 2015ஆம் ஆண்டு நேபாளத்தில் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. அந்த நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து மீட்டெடுப்பதற்காக ஆப்ரேஷன் மைத்ரி என்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அடுத்து ஆப்ரேஷன் தாங். இந்த ஆப்ரேஷன் தாங்கு இது வந்து மிகப்பெரிய அதாவது ஆப்ரேஷன் தாங்கு வந்து பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்குள், அதாவது பஞ்சாபில் வந்து பதான்கோட் விமானப்படையில் நுழைஞ்சிட்டாங்க பாகிஸ்தான் தீவிரவாதிகள். அவங்கள வந்து அழிக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட நடவடிக்கை தான் ஆப்ரேஷன் தாங்கு. சர்ஜிக்கல் அட்டாக். இந்த 2016 செப்டம்பர் 18 அன்று நம்ம ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உரி பகுதியில் அமைந்துள்ள இராணுவ முகாமின் மீது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து நம்ம பகுதியில் நுழைஞ்சிட்டாங்க. அதில் வந்து இந்திய இராணுவத்தை சார்ந்தவங்க நம்ம இந்திய இராணுவத்தில் வந்து 19 பேரை சாவடிச்சிட்டாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்க நம்ம இந்திய இராணுவம் வந்து செப்டம்பர் 29, 2016 அன்று அவங்களுடைய எல்லைக்கு போய்
50 பேரை சாவடிச்சாங்க. அந்த நடவடிக்கை தான் சர்ஜிக்கல் அட்டாக். அடுத்து ஆப்ரேஷன் இன்சானியாட். இந்த ஆப்ரேஷன் இன்சானியாட் என்பது என்னென்னா, மியான்மரில் ஏற்பட்ட பிரச்சனைகளின் காரணமாக அந்நாட்டில் இருந்து புலம்பெயர்ந்த வங்கதேசத்தில் அகதிகளாக அடைக்கலம் புகுந்த முஸ்லீம்களுக்கு மனிதாபிமான உதவிப் பொருட்கள் வழங்கும் நோக்கில் 2017 செப்டம்பரில் இந்திய விமானப்படை இந்த ஆப்ரேஷன் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆப்ரேஷன் காம்டவுன். 2016இல் புர்ரான் வாலி ஹேம்பர் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட கலவரத்தை தொடர்ந்து பொதுமக்களிடையே அமைதியை ஏற்படுத்த மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை தான் இந்த ஆப்ரேஷன் காம்டவுன். ஆப்ரேஷன் ஆல் அவுட். இந்த ஆப்ரேஷன் ஆல் அவுட் வந்து 2017 ஜம்மு காஷ்மீரில் எந்த தீவிரவாதியுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முழுவதுமாக நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அதுக்கு தான் இந்த ஆப்ரேஷன் ஆல் அவுட் அப்படின்றாங்க. ஆப்ரேஷன் தேவி சக்தி. இந்த ஆப்ரேஷன் தேவி சக்தி வந்து 2021 தலிபான்கள் ஆப்கானிஸ்தான் ஆட்சியை வந்து பிடிச்சிட்டாங்க. அதில் ஆப்கானிஸ்தானில் வந்து நம்ம இந்தியர்கள் வந்து இருக்காங்க. ஆப்கானிஸ்தானில் இருக்காங்க. அவங்கள மீட்டெடுக்க விமானப்படை வந்து இந்த நடவடிக்கை எடுத்தது. ஆப்ரேஷன் கங்கா. இந்த ஆப்ரேஷன் கங்கா வந்து 2022ஆம் ஆண்டு ரஷ்யா மற்றும் உக்ரைன் போரில் வந்து நம்ம இந்தியர்கள் வந்து ரஷ்யா மற்றும் உக்ரைன் போரில் வந்து நம்ம இந்தியர்கள் வந்து மாட்டிக்கொண்டாங்க. அங்கே வந்து சிக்கிக்கினாங்க. அவங்கள மீட்டெடுக்க தான் இந்த ஆப்ரேஷன் கங்கா. ஆப்ரேஷன் பனிச்சிறுத்தை. 2020ஆம் ஆண்டு லடாக் பகுதிகளில் சீனா ஆக்கிரமித்தலை கட்டுப்படுத்தி ஆக்கிரமிப்பு பகுதிகளில் மீட்க நடத்தப்பட்ட நடவடிக்கை. ஆப்ரேஷன் சமுத்திர சேது. இந்த ஆப்ரேஷன் சமுத்திர சேது வந்து கொரோனாவில் வந்து வெளிநாட்டில் மாட்டிக்கின நம்ம இந்திய மக்களை வந்து நம்ம இந்தியாவுக்கு வர வைக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட நடவடிக்கை தான் ஆப்ரேஷன் சமுத்திர சேது. ஆப்ரேஷன் பந்தர். இது வந்து மிகவும் சோகமான ஒரு நியூஸ். அதாவது சோகமாக நடந்த ஒரு நடவடிக்கை தான். 2019இல் புல்வாமா பகுதிகளில் வந்து ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பினர் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய விமானப்படை பாகிஸ்தானின் பாலக்கோட் பகுதியில் அமைந்திருந்த ஜெய்ஷ் இ முகமது முகாம் மீது தாக்குதல் நடத்தி சுமார் 200 பயங்கரவாதிகளை கொன்ற நடவடிக்கை தான் இது. ரொம்ப அவங்க வந்து இந்த புல்வாமா தாக்குதல் நடத்துதல் வந்து ரொம்ப இந்தியா நாடு முழுவதும் ரொம்ப சோகமான ஒரு செய்தி யூஸ் ஆச்சு. ஆப்ரேஷன் தோஸ்த். துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் மற்றும் பேரிடர் தொடர்ந்து இந்திய விமானப்படை மேற்கொண்ட மீட்பு மற்றும் உதவி நடவடிக்கை தான் ஆப்ரேஷன் தோஸ்த். ஆப்ரேஷன் காவேரி. ஆயுத கலவரம் ஏற்பட்ட சூடானிலிருந்து இந்திய மாணவர்கள் மற்றும் குடிமக்களை மீட்க இந்திய விமானப்படை மேற்கொண்ட மீட்பு நடவடிக்கை. லாஸ்ட் ஆப்ரேஷன் அஜய். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் பிரச்சினை காரணமாக போர் சூழல் ஏற்பட்டுள்ள இஸ்ரேலிலிருந்து இந்தியர்களை மீட்க இந்திய விமானப்படை மேற்கொண்ட மீட்பு நடவடிக்கை. மிலிட்ரி ஆப்ரேஷன் பற்றி நம்ம இந்த ஸ்டாட்டிக் ஜிகே வீடியோலாம் பார்த்து முடிச்சிட்டோம். அந்த பிடிஎஃப் லிங்க் நான் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி படிங்க. வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.